முக்கியமான அதாவது வார்த்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, God's purpose is bigger than our desires. சொல்லுங்க, கர்த்தருடைய நோக்கம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நோக்கம் என்னுடைய வாஞ்சைகளை விட எல்லாரும் சொல்லுங்க பெரிதா இருக்குன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய நோக்கம் என் வாஞ்சைகளை விட பெரிதா இருக்கிறது, என் விருப்பங்களை விட பெரிதா இருக்கிறது, என் ஆசைகளை விட பெரிதா இருக்கிறது, என் கனவுகளை விட பெரிதா இருக்கிறது, என் சொப்பனத்தை விட பெரிதா இருக்கிறது, என் திட்டத்தை விட பெரிதா இருக்கிறது, என் யோசனை விட கர்த்தருடைய நோக்கம் பெரிதா இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க இருந்தா கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வேக வேகமாக நாம் தியானம் செய்வோம். கொலோசியன் chapter number 1 verse number 16. For everything, சொல்லுங்க எல்லாமே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க எல்லாமே. For everything, that includes you and I. எல்லாமே சொன்னா சொல்லுங்க, இங்க கை வச்சு சொல்லுங்க, நானும் சொல்லுங்க எல்லாமே. Absolutely everything, above and below. Amen. மேலும் கீழும். ஆமென். மேலும் கீழும். ஆமென். Visible and invisible. காணக்கூடியது காணக்கூடாதது. ஆமென். Rank after rank after rank of angels. Everything God started in him. எல்லாமே அவரில் தான் ஆரம்பமாயிற்று. ஆமென். நீங்க காணக்கூடியது, நீங்க காணக்கூடாதது, மேலும் கீழும், எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ, எதெல்லாம் நீங்க பார்க்க முடியாதோ, எல்லாமே அவருக்குள் தான் ஆரம்பமாயிற்று. ஆமென். உன் தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் உன்னை அவருடைய மனதில் வைத்திருக்கிறார். நீ கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறாய். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை வரைந்திருக்கிறார். அவர் தான் உன்னை டிசைன் பண்ணி இருக்கிறார். உன் ஆரம்பம் கர்த்தர் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் ஆரம்பம் கர்த்தர் தான் சொல்லுங்க. Everything God started in him. அவர் தான் ஆரம்பம் சொன்ன பிறகு நோக்கம் எங்க தேடணுங்க? அவருக்குள் தான் தேடணும். சொல்லுங்க, என் நோக்கம் அவருக்குள் தான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களே. என் நோக்கம் அவருக்குள் தான். ஆமென். அவர் சொல்லட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சொல்லட்டும் சொல்லுங்க. அவர் சொல்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஆமென். அவர் சொல்ற வரைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன். அவர் சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆமென். அவர் சொல்ற வரைக்கும் நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். ஆமென். அவர் சொல்ற வரைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன். அவர் சொல்லட்டும். இப்படி கை வச்சு சொல்லுங்க, அவர் சொல்லட்டும் பான்னு சொல்லுங்க. எங்க அப்பா சொல்லட்டும். பிரைஸ் தி லார்ட். எங்க அப்பா சொல்லட்டும். காரணம், என் ஆரம்பமே எங்க அப்பா தான். ஆக என் முடிவும் எங்க அப்பாவாக தான் இருக்கக்கூடும், இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் சொல்லட்டும். And finds its purpose in him. He was there before any of it came into existence and holds it all together right up to this moment. எல்லாத்துக்கும் முன்னாடி அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவரே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவரே முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். அவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். என்னுடைய நோக்கம் அவருக்குள் தான். ஆமென். என்னுடைய நோக்கம் அவருக்குள் தான். ஆக நல்ல கவனிங்க. அவர்தான் என் ஆரம்பம் சொன்ன பிறகு, என் நோக்கம் அவருக்குள் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு, சந்தேகமே இல்லாமல் என் வாஞ்சை விட, என் திட்டங்களை விட, என் கனவுகளை விட, என் யோசனை விட, என் தரிசனங்களை விட, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அவருடைய நோக்கம் பெரிதா இருக்கிறது. சொல்லுங்க, சந்தேகமே இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்த மாட்டீங்களா? ரெண்டு கரங்களை உயர்த்த மாட்டீங்களா? நல்ல உயர்த்தி வாய்களை நல்ல திறந்து, யாரோடெல்லாம் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரோ எனக்கு தெரியாது, என்னோடு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, அப்பா என் ஆரம்பமே நீங்க தான்,
இன்னொரு மனுஷன் அல்ல, இன்னொரு மனுஷன் தீர்மானம் செய்ய முடியாது, இன்னொரு மனுஷன் பேச முடியாது. நான் மாத்திரமல்ல, என் குடும்பத்தில் என்னோடு பிரயாணம் செய்கிற அத்தனை பேரும், என் பிள்ளையிலிருந்து, என் சகோதரனிலிருந்து, என் ஆண்டவரே, என் சகோதரியிலிருந்து, என் மனைவி, என் பிள்ளை, என் புருஷன், அப்பா அம்மா எல்லாரும் ஆண்டவரே என்னோடு பிரயாணம் செய்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறீர். ஆக நாங்க ஒன்றாய் சேர்ந்து பிரயாணம் செய்து தேவ நாமத்தை மயப்படுத்தி தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவோம். ஹalleluya. David's desire, தாவீதின் ஆசை. ஆமென். தாவீதின் விருப்பம். நல்லா கவனிங்க. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே என் விருப்பம் சந்தேகமே இல்லாம உமக்கு பிரியமானதாய் தான் இருக்கும். ஏன்னா என் எண்ணம் உங்களுக்கு தெரியும். இந்த விருப்பம் உங்க நாமத்தை சந்தேகம் இல்லாம மகிமைப்படுத்த போகிறது. இந்த விருப்பத்தை நீங்க நான் அடைய செய்யும் பொழுது 4 பேருக்கு இது நன்மையா தான் முடிய போகிறது. 4 பேருக்கு இது ஆசீர்வாதமா தான் முடிய போகிறது. அதுல சந்தேகம் கிடையாது. தாவீது வாஞ்சித்தான். தாவீது கேட்டது எல்லாமே கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கேட்காததெல்லாம் அவனுக்கு கொடுத்தார். நினைக்காததெல்லாம் பாருங்க. ஆடுகளுக்கு பின்பாக வனாந்தரத்தில் கேட்பாரற்று அட்ரஸ் இல்லாத, அப்பாவால மறக்கப்பட்டு, சகோதரர்களால் மறக்கப்பட்டு, தனியாக மிருகங்களோடு காட்டில் வனாந்தரத்தில் இருந்த, அறியப்படாத இருந்த அந்த வாலிபனை, இவனா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவனே தான் சொல்லுங்க, அவனே தான், அவனே தான். மறந்துட்டாங்க எல்லாரும். அவனை கொண்டு அபிஷேகம் பண்ணி, அவனுக்கு ஒரு பெயரை கொடுத்து, அவனை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சு, அவன் கொண்டு போட்ட அந்த கோலியாத்து சொல்றான், என்னடா எலி மாதிரி இருக்கிற, குட்டி நாய் மாதிரி இருக்கிற, சும்மா ஊதுனா 4 கிலோமீட்டர் போய் விழுவ, அந்த மாதிரி இருக்கிற, நீ என்ன பெருசா என்கிட்ட வந்து மோத பாக்குறது அப்படின்னு சொல்லி. ஆக அந்த மாதிரி இருந்தா தாவீது பாருங்க. அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி ஒரு ராஜாவன் அந்த சிங்காசனத்தில் அமர வைத்து கர்த்தர் சந்தோஷப்பட்டார். அவன் கேட்டான்பா, நான் சிங்காசனத்தை கேட்கல, நான் ராஜா பதவியை கேட்கல, நான் பொண்ணு கேட்கல, வெள்ளியை கேட்கல, பெயரை கேட்கல, புகழை கேட்கல. ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன் சாமி, உங்க நாம மகிமைப்பட, உம்மை ஆராதிக்க ஒரு ஆலயத்தை நான் என் கையால கட்டணும்பா. என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பொண்ணு இருக்கு, என்கிட்ட வெள்ளி இருக்கு, என்கிட்ட மக்கள் இருக்கிறாங்க, என்கிட்ட செல்வம் இருக்கு, எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, ஆண்டவரே எனக்கு ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கு, என் மைண்ட்ல ஒரு டிசைன் வச்சிருக்கிறேன், இந்த தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி இப்படி எல்லாம் நான் இருக்கணும்னு சொல்லி இப்படி எல்லாம் மக்கள் காலகாலமாய் தலைமுறை தலைமுறையாக மக்கள் வந்து உம்மை ஆராதிக்கும் ஒரு இடத்தை நான் கட்டுவேன் என்று சொல்லி தாவீது கேட்டான் பாருங்க. நியாயம் தானே? நல்லது தானே? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விருப்பம் தானே? சுயத்துக்காக கேட்கலங்க, அந்த இடத்தில் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கேட்கலங்க, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட கேட்டான். கர்த்தர் என்ன சொன்னாரு? மகனே, உன் ஆசை நல்லதுதான், நியாயமானதுதான், உன் ஆசை உனக்கு தெரிந்த மாதிரி நல்லதுதான். ஆனால் என்னுடைய நோக்கம் அது கிடையாது. உன் வாழ்க்கையில் நான் வேறு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். உன் வாஞ்சையை விட, உன் ஆசையை விட, உன் கனவுகளை விட, உன் யோசனை விட என் நோக்கம் பெரிதா இருக்கிறது. உன் மூலமாக நான் அதை செய்ய மாட்டேன். கரங்களை நல்லா தட்டுங்களே, கரங்களை நல்லா தட்டுங்க. Turn with me to First Chronicles. 1 நாளாகமம் எடுத்துக்கிடுங்க. 1 நாளாகமம் 2ஆம் வசனம். First Chronicles chapter number 28. அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலொன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணிட்டேன்பா. என் மைண்ட்ல எத்தனை ட்ரீம், எத்தனை பிளான்,
எல்லா வரைபடம் எல்லாம் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே, எல்லா ரிசோர்சஸ் எல்லாம், எவ்ரிதிங் வாஸ் ரெடி. கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் தேவன் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? கட்ட வேண்டாம். என்னுடைய நோக்கம் அல்ல. 9ஆம் வசனத்தில் பாருங்கள் என்ன சொல்லுகிறது? என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டாருங்க? வாஞ்சித்த தாவீதை கிடையாதுங்க, அவனுடைய மகனை தெரிந்து கொண்டார். தாவீது கிடையாது, தாவீது வாஞ்சித்தார், தாவீது ஆசைப்பட்டார். சாலமோனுக்கு அந்த வாஞ்சை எல்லாம் கிடையாதுங்க, சாலமோனுக்கு அந்த ஆசை எல்லாம் கிடையாதுங்க, சாலமோனுக்கு அந்த திட்டம் எல்லாம் கிடையாதுங்க, சாலமோனுக்கு அந்த கனவு அந்த யோசனை எல்லாம் கிடையாதுங்க. சாலமோன் கேட்டது வேறங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை கொண்டுதான் கட்டுவேன், உங்க அப்பாவை கொண்டு கிடையாது. ஆக இதிலிருந்து என்ன நமக்கு தெரிகிறது? என்ன நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம்? என் ஆசைகள், சொல்லுங்க, என் ஆசைகள். சத்தமா சொல்லுங்களேன். பகல்ல பார்த்து சொல்லுங்க, அடம் பிடிக்காதன்னு சொல்லுங்க. அடம் பிடிக்காது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் ஆசைகள், என் வாஞ்சைகள், என் விருப்பங்கள், என் கனவுகள், என் திட்டங்கள், என் யோசனைகள் கர்த்தருடைய நோக்கத்தை விட பெரிதா பெரிதா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நோக்கத்திற்கு அது ஈடாகாது. கர்த்தருடைய நோக்கம் அதை விட பெரிதா இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க இருந்தா நல்ல கரங்களை தட்டுங்களே. ஹalleluya. போதாது போதாது. ஹalleluya. Praise the Lord. Amen. Turn with me to Isaiah chapter number 55, verse number 8. ஏசாயா 55 வசனம் 8. I don't think the way you think. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருங்க? இப்படி கை கட்டிட்டு சொல்லுங்க. ஹலோ, என்ன சொல்றாருங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ நினைக்கிற மாதிரி அவர் நினைப்பது கிடையாது. உங்களுக்கே சொல்லுங்களேன், நான் நினைக்கிற மாதிரி அவர் நினைக்க மாட்டாரு. நினைக்க நான் வற்புறுத்தவும் மாட்டேன். அப்பா இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அதை செய்யலாம், இதை செய்யலாம், நல்லதுதான், நல்லா இருக்கலாம், நோக்கம் நல்லா இருக்கலாம், தப்புன்னு சொல்லவே கிடையாதுங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு கேளுங்க. I don't think the way you think. The way you work is not the way I work. நீ வேலை செய்யற மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன்? வேலை செய்ய மாட்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் இதை தான் செய்வேன் சொல்லி அடம் பிடிச்சா அது உனக்குரியது. நான் இப்படிதான் யோசிப்பேன்னு சொன்னா அது உனக்குரியது. ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டேன், நீ வேலை செய்யற மாதிரி நான் வேலை செய்ய மாட்டேன். இதை தான் செய்வேன்னு சொல்லி நம்ம அடம் பிடிச்சு அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சொன்னா அதில் கர்த்தருடைய கிருபை தங்கும் என்பதை, அதை கர்த்தர் கிருபை தாங்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கவே கூடாது. காரணம் என்ன? கர்த்தருடைய நோக்கம் என் யோசனைகளை விட, என் வாஞ்சைகளை விட, என் ஆசை விட, என் வேலை விட கர்த்தருடைய நோக்கம் பெரிதாயிருக்கிறது. ஹalleluya. நல்லா தட்டுங்க. ஹalleluya. For as the sky soars high above earth, so the way I work surpasses the way you work. The way I think is beyond the way you think. நீ என்ன நினைக்கிறியோ அதை விட மேலாக என் நினைவுகள் பெரிதாய், ஆண்டவருடைய யோசனை பெரிதாய் இருக்கிறது. சொல்லுங்க, யோசனையில் பெரியவர் சொல்லுங்க, செயல்களில் வல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கிடணுங்க, நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும், விட்டு கொடுக்கணும், சாமிக்கு விட்டு கொடுக்கணுங்க.
அடுத்து சொல்றார் பாருங்க, just as a snow rain descend from the skies and don't go back until they have watered the earth, doing their work of making things grow and blossom, producing seed for farmers and food for the hungry. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு விதையும், ஆமென், ஒவ்வொரு விதை, மழை எல்லாமே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இந்த பூமியில் இருக்கிற அத்தனையும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, everything, absolutely everything, எல்லாமே. நீங்க இந்த பூமியில என்னெல்லாம் பார்க்கிறீங்களோ பாருங்க, எல்லாமே கர்த்தர் ஒரு நோக்கத்தை தான். அந்த விதை பாருங்க, அவர் வேலையை செய்துங்க. அந்த மழை என்ன செய்துங்க? அவர் கொடுத்த வேலையை செய்யுதுங்க. அந்த பனி என்ன செய்கிறது? அவர் கொடுத்த வேலை. ஆக மழை அவர் கொடுத்த வேலையை செய்து, விதை அவர் கொடுத்த வேலை செய்து, பனி அவர் கொடுத்த வேலையை செய்து, சொல்லுங்க, நானும் மரியாதையா செய்யணும்னு சொல்லுங்க. அப்பதான் ஃப்ரூட்டை பார்க்க முடியும், அப்பதான் கனியை பார்க்க முடியும், அப்பதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். எல்லாமே அவர் கொடுத்த வேலையை செய்யும் பொழுது நான் மாத்திரம் என்ன? ஆக என் வாஞ்சைகளை விட, என் கனவுகளை விட, என் திட்டங்களை விட, என் வேலையை விட அவருடைய நோக்கம் பெரிதாக இருக்கிறது. ஆமென். Praise the Lord. Secondly, Paul's desire. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா பவுலின் ஆசை. ஊரெல்லாம் தெரிஞ்சார் பவுல் ஊழியக்காரனா. போகிற இடத்திலெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள், மரித்தோரை எல்லாம் கர்த்தர் பவுலின் மூலமாக உயிரோடு எழுப்பினார். சப்பானிகளை நடக்க செய்தார். எத்தனை 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 அற்புதங்கள்! என்னே வல்லமையான ஒரு, என்னே மகிமையான ஒரு ஊழியம், என்னே ஒரு ஆசீர்வாதமான ஊழியம், என்னே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியம், அருமையான ஒரு ஊழியக்காரன் பாருங்க. ஊரெல்லாம் போய் ஆண்டவருடைய நாமத்தை, அவ்வளவு பாடுகள் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே அடி வாங்கி பாருங்க, பயங்கரமான பாடுகள், பயப்படுறதே கிடையாது பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்வதற்கு அவர் தயங்கினதே கிடையாது. இந்த இடத்துக்கு போவேன், போக மாட்டேன்னு சொன்னதே கிடையாது பாருங்க. அந்த மாதிரி ஒரு வலிமையான ஒரு ஊழியக்காரர். ஒரே ஒரு ஆசை, சொல்லுங்க, சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன ஆசைப்பா, எங்க ஊருக்கு போகணும், ரோமாபுரிக்கு போகணும். காரணம், அவர் ரோம பிரஜையா இருந்தார். ரோம பிரஜை, என்ன ஒரு வாஞ்ச பாருங்க. ரோம பிரஜை, ரோமாபுரிக்கு போனா அங்க பவுலுக்கு ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் இருந்தாங்க. தன்னுடைய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை முகமுகமாய் காணும்படியான அந்த மாதிரி ஒரு வாஞ்சை அவருக்கு ஆசை இருந்தது. வேற ஒண்ணும் கேட்கலப்பா, அவங்க மூஞ்ச பார்த்துட்டா போதும், அவங்கள விசாரிச்சுட்டா போதும். என்ன ஒரு ஆசை பாருங்க. ஆக அந்த வாஞ்சை பாருங்க, பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. ரோமன் சாப்டர் நம்பர் 15, Romans chapter number 15, verse number 23. But now that there is no more pioneering work to be done in these parts, and since I have looked forward to seeing you for many years, ரோம பிரஜைகளை, ரோம விசுவாசிகளை அநேக வருஷங்களாய் காண ஆசையா இருந்தார் பாருங்க. And I am planning my visit. நான் என்ன விசிட் நான் என்ன பண்றேன்? பிளான் பண்ணி இருக்கிறேன். பிளான் பண்றது நல்லதா? பிளான் பண்றது நல்லதா? I am planning my visit. நல்ல கவனிங்க. எந்த இடத்துக்கு ஊழியக்காரனா போகணும்னு சொல்லி பல வருடங்களாக வாஞ்சித்து ஜாம் பண்ணி ஆசைப்பட்டாரோ அந்த இடத்துக்கு அவர் போகல. அந்த மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். ஆனால் அவர் போகலங்க. அவருடைய கடிதங்கள் போய் அந்த மக்களை பலப்படுத்திற்று, அந்த சபையை பலப்படுத்திற்று, அந்த மக்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்திற்று. கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? ஹalleluya. நீ போகலன்னு சொன்னா உன் லெட்டர் போகுங்க. ஆமென். நீ போகலன்னு சொன்னா உங்க ஆளை அனுப்புவாருங்க. நீ போகலன்னு சொன்னா வேறு காரியங்களை கர்த்தர் பயன்படுத்துவாருங்க. பவுலால போக முடியல பாருங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தாரு? பவுலின் நோக்கத்தை, ஆசை அறிந்து என்ன செய்தாரு? பவுலின் மூலமாக அநேக நிருபங்களை கர்த்தர் எழுத வைத்து ரோமாபுரியில் இருக்கிற சபைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஹalleluya.
நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆக நல்ல கவனிங்க, கடைசியில முடிக்கிறேன் பாருங்க, எனக்கு நேரம் முடிஞ்சது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன வாஞ்சித்தாலோ, நீ என்ன ஆசைப்பட்டாலோ, நீ என்ன விரும்பினாலோ, கடைசியில ஒன்ன சொல்றேன் கேளுன்னு சொல்லி பவுலுக்கு சொல்றாரு, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். யாருக்கு முன்பாக நிற்கணும்? நீ ரோமாபுரியில இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக நிற்கணும்னு சொல்லி தான் வாஞ்சித்தேன். ஆனா அதை விட வாஞ்சை, அதை விட பெரிய ஆசை எனக்கு என்னன்னு சொன்னா, சகோதர சகோதரிகள் மாத்திரமல்ல, அந்த இடத்தில் இருக்கிற பெரிய அதிகாரிகளுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். ஆமென். கர்த்தர் செய்தாரா? கர்த்தர் செய்தாரா? பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைக்கிறது பாருங்க அற்பம் தாங்க, நம்ம நினைக்கிறது அற்பம் தாங்க. ஆனால் அதை கர்த்தருடைய கரத்தில் வைக்கும் பொழுது அதை விட அதிகமாக நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக செய்ய நான் வல்லவர் என்று கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, நல்ல கவனி. நீ ராயனுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை அந்த உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல அவர் வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார். உன் ஆசை சின்னதுதான், உன் ஆசை அற்பம் தானே, ஆனால் கர்த்தருடைய வாஞ்சை உன்னை அதிசயமாக நடத்தி உயர்ந்த இடத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு போக அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதேன்னு சொல்லுங்க. நல்ல சொல்லுங்களேன், பயப்படாதேன்னு சொல்லி. அத நீங்க பயம் இல்லாம சொல்லுங்களேன், பயப்படாத, பயப்படாத. நீ ராயனுக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, பவுல் சொல்றாரு, உன் கூட பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருப்பா. யாருங்க உன் கூட? 275 ஆத்துமாக்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே. அந்த ஆத்துமாக்கள் என்னத்துக்காக கதறிட்டு இருக்கிறாங்க? ரட்சிப்புக்காக. They are desperate for salvation. ரட்சிப்புக்காக. தேவ பிள்ளையே, உன் கூட பிரயாணம் பண்ணிட்டு என்ன நிறைய பேரு என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, என்ன ரட்சிப்புக்காக இருக்கிறாங்க, அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க, ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க, நித்திய ஜீவனுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க, அற்புதத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க, தங்க கேள்விகளுக்கெல்லாம் பதிலுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. உங்கூட பிரயாணம் பண்ணுகிற அத்தனை பேரையும் உன் மூலமாக நான் ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹalleluya. நல்லா தட்டுங்க. Don't give up. Hallelujah. You are going to stand. Hallelujah. Where people thought you are going to fall or you are fallen, எங்க நீ விழுந்து போயிருக்கிறியோ, விழுந்து போயிட்ட அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சாங்களோ, praise the Lord, where people thought you will fall, you are going to flourish for the glory of God. Amen. எங்க நீ விழுந்து போன அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சாங்களோ, அதே இடத்தில் நீ செழிக்க போகிறாய். இது கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஹalleluya. praise the Lord. ஆமென். சொல்லுங்க, நான் எழும்பி. சொல்லுங்க, நான் எழும்பி. சத்தமா சொல்லுங்க, நான் எழும்பி. நான் எழும்பி. நீ எழ மாட்டே, இந்த மாதிரி சொன்னா எழும்பு. சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. சொல்லுங்க, நான் எழும்பி, நான் எழும்பி செழித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ராயனுக்கு முன்பாக நின்று என்னோடு பயணம் செய்கிற அத்தனை நபரையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவேன். ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாய் ஆதாயம் செய்வேன். ஹalleluya. இது தேவ வார்த்தை. ஹalleluya. praise the Lord. hallelujah. Where people thought you will drown and die, listen to me. Where people thought you are going to drown and die, let me tell you, you are going to dominate. நீ ஆள போகிறாய், நீ ஆள பிறந்தவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆள பிறந்தவன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. இன்னும் சத்தமா சொல்லுங்க, நான் ஆள பிறந்தவன் சொல்லுங்க. ஆமென். Where people thought everything is over with you, everything is over with you,
உனக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எந்த இடத்தில் வைத்து மக்கள் முடிவு பண்ணினார்களோ, எந்த இடத்தில் வைத்து அதே இடத்தில் வைத்து it is not over, you are an overcoming conqueror in Jesus Christ. Hallelujah. நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். நீ முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார். Hallelujah. உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. போதாது. Hallelujah. Where people thought you lost your purpose, you lost yourself. எந்த இடத்தில் எல்லாமே தொலைஞ்சது, நீ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வெறுங்கையில நீ பாப்பாரா நிக்கிற அப்படின்னு சொல்லி எந்த இடத்தில் வைத்து எல்லாம் தொலைஞ்சது அப்படின்னு சொன்னாங்களோ அதே இடத்தில் வைத்து நீ சொல்ல போகிறாய், ஒரு நாள் நான் தொலைந்து போனேன், ஆனால் இப்பொழுது எல்லாமே இரட்டிப்பான நன்மையினால கர்த்தரனை முடிசூட்டி கர்த்தரனை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். I was lost but now I am found. எந்த இடத்தில் வைத்து it is gone, எந்த இடத்தில் வைத்து எல்லாம் போச்சு. சொல்லுங்க போச்சின்னு சொல்லுங்க. எல்லாம் போச்சின்னு சொல்லிட்டான்பா, எல்லாம் போச்சின்னு சொல்லிட்டான். You are gone. Everything whatever you had is gone. In the same place, in the same place you are going to grow. I said you are going to grow. அதே இடத்தில் வைத்து நீங்கள் வளர போகிறீர்கள். கரங்களை தட்ட மாட்டீங்களா? Hallelujah. Praise the Lord. எந்த இடத்தில் வைத்து நீங்க where people thought you have left already, you have left once for all. எந்த இடத்தில் வைத்து என்ன மக்கள் சொன்னாங்களோ ஒரேடியா போயிட்டான்னு சொன்னாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரேடியா போயாச்சுன்னு சொல்லுங்க. அவன் சொல்லுவான் ஒரேடியா போயாச்சு. left once for all. அவன் சொல்லட்டுங்க. அவன் சொல்றதுக்கு என்ன நான் தடை செய்ய மாட்டேன். left and gone once for all. No, I have left but to return with new strength. நான் புது பலத்தோடு திரும்பி வரதான் போனேன். ஆமென். I took a break. I took a break. Hallelujah. எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிட்டு எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்களோ அதே இடத்தில் வைத்து நான் திரும்பி வந்து ஆமென், I am going to bounce back. ஆமென். Praise the Lord. I am going to bounce back. நான் திருப்பி வர போறேன். எப்படி வர போறேன்? எப்படி வர போறேங்க? Praise the Lord. சொல்லுங்க புது பலத்தோடுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க புது பலத்தோடு, புது தரிசனத்தோடு, புது நன்மையோடு, புது அபிஷேகத்தோடு, ஆமென், புது வரங்களோடு, ஆமென், நான் வர போகிறேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன். கரம் பிடித்து நடத்தும் கர்த்தர் அவர்தான். ஆமென். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளை. உம்மோடு நான் என்றும் வாழ வேண்டுமே, உம் தோளிலே கொஞ்சம் சாய வேண்டுமே. உம்மோடு நான் என்றும் வாழ வேண்டுமே, உம் தோளிலே கொஞ்சம் சாய வேண்டுமே. உம்மை ஆராதிக்கும் நேரம் எல்லாம் என்னை அரவணைத்து நிற்கின்றீரே. உம்மை ஆராதிக்கும் நேரம் எல்லாம் ஒரு தந்தை போல காக்கின்றீரே. மறுரூபமாய் நான் மாற வேண்டுமே, மனவாழ